மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆசைப்படி அவர்களின் ஆசீர்வாதத்தோடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் இளைஞரணி செயலாளர் அவர்களின் ஆதரவோடு இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் இன்று செய்திருக்கின்றேன். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? நீங்க வேற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் மண்ணின் மையம் திரு ஜெயக்குமார் விமர்சனம் பண்றாரு. ராயப்பேட்டையிலிருந்து வந்திருக்காங்க. ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில் நீதான் போட்டியிட வேண்டும், நான் தான் உனக்காக நிற்கிறேன் என்று அவர்தான் என்னை இங்கே போட்டியிடுவதற்காக ஆணையிட்டு இங்கே வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். ராயபுரத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொகுதி பொறுப்பாளரா ஒரு வருஷமா நான் இங்க பயணிச்சுட்டு தான் இருக்கேன். உண்மை சொல்லணும்னா ஓரிரு நாட்கள்ல ராயபுரத்தில் நான் குடியேறதான் போறேன். மண்ணின் மைந்தன்னு சொல்லிட்டு இருக்க ஜெயக்குமார் அவர்களோட வீடு இன்னைக்கு ராயபுரத்தில் இல்ல, அதான் உண்மை. மண்ணின் மைந்தர்னு அவர் சொல்றாரு. நான் திராவிட ரத்தத்திலே வளர்ந்தவன். தந்தை ரஹ்மான் கான் அவர்கள் 1960 மாணவராக திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்துக் கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞரின் தம்பியாக திராவிட முன்னேற்றத்துக்காக உழைத்தவர். அந்த திராவிட ரத்தத்தில் வந்தவன் நான். கழக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்டவன் நான். தலைவர் தளபதி அவர்களால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினார் இன்று வளர்க்கப்பட்டவன் நான். அண்ணன் உதயநிதி ஸ்டாலினால் வளர்க்கப்பட்டவன் நான். இந்த ராயபுரம் தொகுதி மக்களுக்காக பல அரிய திட்டங்களை கொடுத்தவர் தலைவர் அவர்கள். திராவிட மாடல் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் சாதனை புரிந்திருக்குது இந்த ராயபுரத்தில், எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஏகப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு சொல்லிட்டே போனோம்னா நீங்க டைம் பத்தாது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெரிய திட்டங்களை இங்க வெற்றிகரமா நிறைவேற்றிருக்க நம்ம திராவிட மாடல். இப்படி ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 20 வருஷமா இருந்தாருன்னு தான் சொன்னாரு. 20 வருஷமா அவர் எதுவுமே செய்யல. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் எல்லார்கிட்டையும் கடந்த பேட்டியில சொன்னாரு, போன தடவை நான் எனக்கு நீங்க வாக்களிக்கல 2021 சட்டமன்ற தேர்தலில், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், எனக்கே வாக்களிக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அதுதான் நான் இன்னைக்கு திருப்பி சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு? அவர் ஒண்ணுமே பண்ணல. திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்தது இந்த ராயபுரத்துக்கு. ராயபுரம் அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பது திருப்பி வரக்கூடிய திராவிட மாடல் 2.0 தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது, எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கும் உண்மையிலேயே சொல்லணும்னா திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கக்கூடிய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள். அந்த திட்டங்கள் செயல்படுத்துறதுனால நாங்க நேரடியா மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம்னு உரிமையா ஓட்டு கேட்கறதுக்கு நாங்க போறோம். அவங்களும் உரிமையா எங்களுக்கு ஓட்டு அளிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. 100% சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், திருப்பி திராவிட மாடல் ஆட்சி தான் வரும். ராயபுரத்தில் இருக்கிற வெற்றி இன்றைக்கு உறுதி செய்யப்படுது இன்றையிலிருந்து என்றதை சொல்லிக்கிறேன்.